कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। நேற்று வந்து பெரியாழ்வார் பாடின பல பாசுரங்களை வந்து நம்ம அர்த்தத்தோட பார்த்தோம் பகவான் நரசிம்மரை பத்தி. அதுல கடைசி பாசுரம் அது ஒரு தடவை உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் அவங்க பாடினதை நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதை அனுப்பணும்னு நினைச்சேன், டைம் இல்லை, காலையில இருந்தே கொஞ்சம் மாதிரி ரொம்ப பிஸியா இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாசுரத்தை நான் அப்புறம் இது 3 கிளாஸ் முடிஞ்சோன்னா குரூப்ல அனுப்பிச்சிடறேன், நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு போன வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு 10:15 ஆரம்பிச்சதுனால நான் கூட 11க்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். உங்க பர்மிஷன் கொடுத்தா, இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று பார்த்த பாசுரம் வந்து மங்கிய வல்வினை நோய்க்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகையன்மின் எளிதென்று கண்டீர் புகையமின், சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், வங்கப்படாது உய்யப்போமின் பண்டன்று பட்டினம் காப்பே. அதாவது ஆழ்வாருடைய இது ஓரளவுக்கு சுருக்கமா பொருள் சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். மங்கிய வல்வினை நோய்க்கால், அதாவது தன்னுடைய கர்மாக்களை பார்த்து பெரியாழ்வார் சொல்றாரு, மங்கிய வல்வினைன்னா ரொம்ப மோசமான வினைகள், நோய்கால் அதனால வரக்கூடிய துன்பங்களைத்தான் நோய்ங்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். அப்போ மங்கிய வல்வினை நோய்கால்ங்கிறது வந்து, வல்வினைன்னா ரொம்ப கொடூரமான நம்மளுடைய கர்மாக்கள், நோய்கால் அதனால வரக்கூடிய நோய்கள்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள், மனசுக்கு வரக்கூடிய துன்பம், நமக்கு வரக்கூடிய சஃபரிங், இது எல்லாமே நோய் தான். ஸோ நோய்கால். அப்போ ஆழ்வார் தன்னுடைய கர்மாக்களை பார்த்து, பாவ வினைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, மங்கிய வல்வினை நோய்கால் என்னுடைய கர்மங்களே, உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர். நீங்க வந்து எனக்கு துன்பம் தெரியுங்களே, உங்களுக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன் அப்படிங்கிறார். உமக்கும் ஒரு வல்வினை கண்டீர், துன்பத்துக்கே துன்பம். சொல்லுவாங்கல்ல சில அரசியல் தலைவர்கள், ஓய்வுக்கே ஓய்வு கொடுப்பார் அப்படிம்பாங்க. அதாவது அவர் அரசியல்ல இருந்து நான் விலகிடுறேன் அப்படிம்பாரு. விலகிடுறேன்னு சொன்னோன்னே வீட்டுல ஒரே ப்ரெஷர் வரும், நீங்க விலகாதீங்க, நீங்க விலகுனீங்கன்னா நம்ம 2 மகன்களுக்கு யாருக்கு பதவி கொடுக்கறதுன்னு சண்டை வருது, நீ தான், உனக்கு தான் பதவி எனக்கு தான் பதவின்னு சண்டை வருது, அதனால நீங்க ஓய்வு எடுக்காதீங்க அப்படின்ட்டுருவாங்க. உடனே மறுநாள் ஒரு அறிக்கை வரும், அந்த தலைவர் சொல்லுவார், நான் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்க போகிறேன் அப்படின்பாரு. அதே போல இங்க ஆழ்வார் சொல்றாரு, நான் துன்பத்துக்கே துன்பங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கஷ்டங்களை பார்த்து, என்னுடைய கர்மாக்களே நல்லா கேளுங்க, உமக்கே ஒரு துன்பம் வரப்போகுது, உமக்கும் ஒரு வல்வினை கண்டீர். அதனால இங்கு புகையன்மின் எளிதன்று கண்டீர் புகையன்மின், இங்கு வராதிங்க, எங்கிட்ட வராதிங்க. 3 தடவை சொல்றாரு, புகையன்மின் அப்படின்னா ஏன் 3 தடவை சொல்றாருன்னா, நேற்று பார்த்தோம் ஆழ்வார் 3 விதமான துன்பங்கள், அதி ஆத்மிக, அதி பௌத்திக, அதி தெய்வீக, 3 துன்பங்களும் எங்கிட்ட வராதிங்கிறாரு. இன்னொன்னு உடலினால் வரக்கூடிய துன்பங்கள், மனதினால் வரக்கூடிய துன்பங்கள், வாக்கினால் வரக்கூடிய துன்பங்கள். நமக்கு வந்து ஒரு சில பேரோட பேச்சினால துன்பம் வந்துடும். அவர் செயல் ரொம்ப பிளீசிங்கா இருக்கும், நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு, பேச்சு வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும், அதனால நமக்கு துன்பம் வரும். ஒரு சில பேரோட மன ஓட்டத்தினால நமக்கு துன்பங்கள் வரும். நெகட்டிவா அவங்க நம்மளை பத்தி ரொம்ப நினைச்சாங்கன்னா நமக்கு அதனாலேயும் கஷ்டம் வரும். இன்னொன்னு ஒரு சிலர் உடம்பாலையும் நமக்கு துன்பம் செய்வாங்க, அவங்களோட செயல்களால் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பாங்க. நீங்க டொனேஷன் வாங்க போகும்பொழுதோ இல்ல புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகும்பொழுதோ, ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு சில சமயம் வந்திருக்கு. என்னன்னா சில வீடுகளில் காலிங் பெல் அடிப்போம், ஃபிளாட்ஸ்ல எல்லாம் போய் பண்ணுவோம். இப்பெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ ஃபிளாட்ஸ்ல செக்யூரிட்டி போட்டு
யாரும் வரக்கூடாது. முன்னாடிலாம் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ நாங்க போயிருவோம், போய் பண்ணிட்டு இருந்தோம். சில பேர் கதவை திறந்து ரொம்ப ரூடா பேசுவாங்க. ஏன் உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? நாங்க இல்ல சார், நாங்க ஐஐடியில படிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஒரு சர்வீஸா பண்றோம்னா இப்படிதான் எல்லாரும் வரீங்க எல்லாம் சொல்லிட்டு, சரி என்ன வேணும் அப்படின்னு. இல்ல சார் பகவத்கீதை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 4 புக்கு வாங்குவார். அப்புறம் சொல்லுவாரு, நீங்க ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால நான் இது பண்றேன். அதே போல சில பக்தர்களும் சொல்லியிருக்காங்க, டொனேஷன் கேட்க போகணும், இதே பொழப்பா போச்சுப்பா உங்களுக்கு எல்லாம், இப்ப பாரு பணம் காசுன்னு வரீங்க எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து 10,000 ரூபாய் செக் எழுதுவார். அவருடைய வாக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்குது, ஆனா அவரோட செயல் நமக்கு இன்பமா இருக்கு. இன்னும் சில பேர் இருப்பாங்க, வாங்க 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 உட்காருங்க, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி நம்ம சனாதன தர்மத்துக்கு நீங்க சர்வீஸ் பண்றதெல்லாம் ரொம்ப பெருமை அப்படின்னு 10 நிமிஷம் பேசிட்டு ஒரு புக்கும் வாங்க மாட்டாங்க, ஒரு பைசா கொடுக்காம அமுச்சு விட்டுருவாங்க. பேச்சு இனிமையா இருக்கு, செயல் நமக்கு துன்பமா இருக்கு. ஸோ இங்க வந்து துன்பங்கள் நமக்கு 3 விதமா வரும். மனத்தினால் மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்கள், வாக்கினால் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்கள், அவங்களோட செயல்னால உடம்புனால நமக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வரும். ஆழ்வார் சொல்றாரு, எந்த விதம் இந்த 3 விதமான துன்பங்களும் என்கிட்ட வராதிங்க. அதெல்லாம் 3 தடவை புகையன்மின் புகையன்மின் புகையன்மின். ஏன் வராதிங்க? எளிதன்று கண்டீர். என்னை கஷ்டப்படுத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கிறார் ஆழ்வார். ஸோ அந்த கர்மாக்கள்லாம் சொல்லுது, என்ன ஆழ்வார், நாங்க உலகத்தையே ஒழுக்கிட்டு இருக்கோம், அவன் கர்மாவோட ரிசல்ட், அதாவது பாவம் செய்யும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா செய்யறான், பாவத்தோட ரிசல்ட்டை அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறான் எல்லாரும். அதனாலதான் ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகம் உண்டு, புண்ணியஸ்த பலம் இச்சந்தி மாணவகா புண்ணியம் ந இச்சந்தி, பாவம் பாபஸ்ய பலம் ந இச்சந்தி மாணவகா பாபம் இச்சந்தி. அதாவது மனிதன் என்ன நினைக்கிறான், பாவத்துடைய பலன் கஷ்டம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனா பாவத்தை அவன் வெறுக்கிறது இல்லை, பாவம் செய்யறதை நிறுத்த மாட்டேங்கிறான். புண்ணியத்தோட பலன் நமக்கு சுகம் வரணும்னு நினைக்கிறான், ஆனா புண்ணியம் செய்யணும்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறான், அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு இந்த ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்லுது. அதே போல இந்த கர்மாக்கள்லாம் சொல்லுது, என்ன ஆழ்வார் எங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்களா, நாங்க உலகத்தையும் ஒழுங்கிக்கிட்டு இருக்கோம், நீங்க எப்படின்னு, அவ ஏன் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறீங்கன்னு ஆழ்வார் சொல்றார், சிங்கப்பிரானவன் எம்மான் சிங்கப்பிரானவன், எனக்கு ரொம்ப பிரியமான பகவான் நரசிம்மர் சிங்கப்பிரானவன் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்ய போயின். அந்த நரசிம்மருடைய கருணையை, நரசிம்மருடைய கோயிலுக்கு போய் அவரோட சரணத்தை நான் அடைந்ததனால் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் என் மனசு பாதிக்காத அளவுக்கு, பங்கப்படாது என் மனசு பாதிக்காத அளவுக்கு நான் என்னை வந்து உறுதியாக ஆக்கிவிட்டேன். என்னுடைய உடம்பையும் பகவான் நரசிம்மர் உறுதியாக ஆக்கிவிட்டார். பட்டினம் பண்டன்று பட்டினம் காப்பே. பட்டினம்னா இந்த உடம்பு. அதை வந்து இந்த உடம்புக்கு என்ன வந்தாலும், இந்த வடிவேல் சொல்றாருல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க அவன், ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதே போல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு பகவான் நரசிம்மர் நமக்கு சரீரத்துக்கும் மனசுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கிறார் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இங்க. ஸோ சில சமயம் பகவான் நரசிம்மர் கருணையினால அந்த கஷ்டங்களே விலகி போயிடும், அது வேற விஷயம். ஒருவேளை அது விலகவில்லை என்றால் நமக்கு அதை தாங்கிக்கூடிய சக்தியை உடலுக்கும் மனதுக்கும் பகவான் நரசிம்மர் வந்து கொடுக்குறாரு. அதனால அப்படிப்பட்ட சிங்கப்பிரான், எங்களுடைய சிங்கப்பிரானுடைய திருவடியை நான் பிடிச்சிருக்கிறேன், அதனால எந்த விதமான துன்பங்களும் என்கிட்ட வரக்கூடாது, விலகி போங்க அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப கான்பிடென்டா பேசுறாரு. இப்படியாக பெரியாழ்வாருடைய அனுபவம். சோ அடுத்தது பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆண்டாள் நாச்சியார், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து திருப்பாவையில ஒரு பாசுரம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாசுரம், நான் இதை கிளாஸ் முடிஞ்சு அனுப்பணும்னு நினைச்சேன், எனக்கு டைம் இல்லை. மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாத்திரத்துல வந்து நரசிம்ம பிரானை வந்து ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம், அதாவது மழை காலத்துல குகைக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கம், சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அதாவது அது நெருப்பு, அது கண்ணை திறந்து பார்க்குது, அதுக்கு கோபம் வருது, நெருப்பு பொறி பறக்குது. வேரி மயிர் பொங்க, தன்னுடைய பிடரி மயிர் சிலும்பும்படி எல்லா பக்கமும் அசைந்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி,
பயங்கரமான கர்ஜனை பண்ணி முழங்கி புறப்பட்டு வெளியில வர்றது போல நீ பூவை பூவண்ணா, அப்படிப்பட்ட பூவை பூவண்ணா பூவை பூன்னு ஒண்ணு இருக்கு. காயாம்பூ நிறத்துல பகவானுடைய உருவம். அது நீலமேகம் கருநீலம் வண்ணம் கொண்டவர் பகவான். ஆனா நரசிம்மர் வெள்ளை கலர். சோ பிரானே நீங்க வந்து அதே போல நீங்க உங்க கோயில்ல இருந்து வெளியில வாங்க. சோ அப்படின்னு சொல்லி இங்க நரசிம்ம பெருமான கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் பல இடங்கள்ல குகை அப்படிங்கிற குகையில இருப்பார். அவர் மட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மட்டப்பள்ளியில வந்து நரசிம்மருடைய அந்த உருவம் வந்து அது செஞ்சது கிடையாது. அது நேச்சுரலாவே ஃபார்ம் ஆயிருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்ல அவர் இருக்கிறாரு, அந்த குகைக்குள்ள இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நரசிம்மரே அவங்க என்ன பண்றாங்க, அந்த என்ன ஆண்டாள் வேண்டாங்கன்னா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எங்களோட காரியம் என்னன்னு ஆராய்ந்து அருளேலோர். நாங்க கேட்டோன்னா கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் பார்த்து எங்களோட நாங்க கேட்கிற வரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதுலதான் வந்து அவங்க இந்த மாதாஜி கேட்டாங்கல்ல போன வாரம், மெட்டீரியலா அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னதுக்கு பத்மவாணி பிரபு சொன்னாரு, அவர் கொடுப்பாரு, ஆனா கண்டிஷன் சப்ளை. ஸோ 3 விதமாக பகவான் வந்து அந்த நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு அந்த பதில் பார்க்க போறோம். இப்ப இது வந்து திருப்பாவையில ஒரு இடத்துல நரசிம்மரை பத்தி சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி வந்து அவங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் அவங்க திருமணம் செய்து கொள்ளும் போது பாடின ஒரு பாட்டு. இது வந்து மேலோட்டமா பாத்தீங்கன்னா இதுல இன்னைக்கு பார்க்க போற பாட்டெல்லாம் ஓகே தான். பட் சில பாடல்கள் வந்து நாச்சியார் திருமொழியில இந்த உலகத்துக்கு காம மாதிரி இருக்கும். அந்த உலகத்துக்கு காமம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் காசை வாங்கிட்டு பாட்டு எழுதுறவங்க எல்லாம் உலகத்துக்கு காம மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க. இது தவறு. ஸோ அது வந்து அவன் மனசுல உள்ள வக்கரத்தை இங்க கொட்டிவிட்டான். ஆனா அப்படி கிடையாது. ஸோ நாச்சியார் திருமொழியில உள்ள ஒரு 2 பாசுரங்கள் அதை வந்து பகவான் நரசிம்மரை வந்து விசேஷமா சொல்றாங்க. 2-3 பாசுரங்கள்ல அந்த 3த்தையுமே பார்க்கலாம். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு வானை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான்வோர் காலை புகுத கனா கண்டேன் தோழினான். அதாவது ஆண்டாள் வந்து பாடுறாங்க, எனக்கும் பெருமாளுக்கும் நடக்கிற கல்யாணம் வந்து எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டாள் கனவு கண்டு பாடுறாங்க. தன் தோழிகிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாட்டு அமையுது. ஸோ அப்போ வந்து நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, அதாவது நாளைக்கு திருமணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணி பானை கமுகு பரிசுடை பந்தல் கீழ், அதாவது அந்த பாக்கு மரங்கள் இதெல்லாம் வச்சு அழகா பந்தல் கட்டி பரிசுடை பந்தல் கீழ் யாரோட நான் கல்யாணம் பண்ண போறேன், கோளரி மாதவன் கோவிந்தன் என்பார் ஓர். கோளரி மாதவன், அதாவது கோளரி மாதவன் கோவிந்தன் என்று பல திருநாமங்களுடைய பகவானை நான் கட்டிக்க போறேன். ஏன்னா மாதவன் லக்ஷ்மியுடைய கணவன். மா அப்படின்னா அம்பாள், லக்ஷ்மி தாயார்னு இருக்கும். தவான்னா ஹஸ்பண்ட். மாதவனா லக்ஷ்மியை தன்னுடைய மனைவியாக கொண்டவர், லக்ஷ்மியுடைய ஹஸ்பண்ட். வி தவா, தவானா ஹஸ்பண்ட், வீனா இல்லைன்னு அர்த்தம். வி தவா அப்படின்னா கணவனை இழந்தவர். அதனாலதான் விதவைன்னு சொல்றாங்க. விதவை மறுவாழ்வு திட்டம், விதவைகளுக்கு உதவி திட்டம், இதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. வி தவாங்கிறது வந்து ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வேர்டு, அப்புறம் விதவைன்னு மாறியது. தமிழ்ல அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்ற, கைம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த வார்த்தை பியூர் தமிழ் வார்த்தை. அது வி தவா. அதனாலதான் மா தவா அப்படின்னா லக்ஷ்மியுடைய கணவன். மூணு பெயர்கள் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோளரி, அடுத்து மாதவன், அடுத்து கோவிந்தன். இந்த 3த்துக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோளரினா நரசிம்மன். ஏன் நரசிம்மன் கொடுக்குறாருன்னா, அவர் என்னைய தவறாம வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். பிரகலாதன் உடைய வார்த்தையை மெய்ப்பிக்க தூண்லேருந்து வந்தவர். அதனால தவறாம என்னோட வார்த்தையும் என்னோட கனவெல்லாம் நனவாக்க போறாரு பகவான் நரசிம்மர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் பேரை போடுறாங்க ஆண்டாள். அடுத்தது மாதவன். அவர் வந்த பிறகு அவர் லக்ஷ்மி தாயார் அவர் கல்யாணம் பண்ணதுனால என்னையும் அதே மாதிரி பண்ணிக்குவாருன்னு நான் நம்புறேன். அவர் மாதவன், அதனால என்னைய கட்டிக்குவாரு. அடுத்தது கோவிந்தன். சரி, நிறைய பேர் கல்யாணம் பண்ணி சிரிக்கிறாங்களே, ஆண்டாளை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா நீ இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து வேணும் வேணும்னு இவ்வளவு ஆசைப்பட்டு கட்டிக்கிறியே, பல பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி சிரிக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு. அதுவும் இப்ப லவ் மேரேஜ்ல டைவர்ஸ் நிறைய நடக்குதாமா.
அதுல இவங்களுக்கு பேச்சு வேற. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பா நினைக்காதீங்க. இந்த காலேஜ்ல பார்த்து இந்த பெண்ணும் பையனும் லவ் பண்றாங்க பாருங்க, அந்த லவ்வே ஒரு தண்டகர்மாந்திரான்னு நான். ஏன் அப்படின்னா 18 வயசுல உனக்கு என்ன தெரியும்? 18 19 வயசுல உனக்கு என்ன அறிவு இருக்கு? 17 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த, 18 வயசுல பணம் செலவு பண்ணி உனக்கு ஃபீஸை கட்டி, உனக்கு ஹாஸ்டலுக்கு சாப்பாடுக்கு பணமும் கட்டி, உனக்கு பஸ்ல ட்ரெயின்ல போயிட்டு வர காசையும் இத்தனையும் பேரண்ட்ஸ் பண்றாங்க. வெளி உலகமே உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு? இவங்க 2 பேரும் பார்ப்பாங்களாமோ, பேசுவாங்களாம். பேசினோன்னா உலகத்துல யார் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. உலகத்துல இருக்கிறவனுக்குலாம் வேற வேலை இல்லை பாருங்க. அவன் எந்திரிச்சு வேலைக்கு போவானா, பொழப்பா பார்ப்பானா, இவங்களை பிரிச்சுட்டு உட்காந்துருப்பானா. இப்ப டயலாக் எல்லாம் அடிச்சு விட்டுறது. அதுவும் இந்த கேடு கெட்ட கீழ்த்தரமான சினிமாக்காரன் படம் எடுக்கிறான். இந்த மாதிரி பெற்றோருக்கு அகைன்ஸ்டா போய் நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் படம் எடுக்கிறான். அவன் வீட்டுல ஆனா அந்த பெண்கள் செய்து அவன் அலோவ் பண்ண மாட்டான். அதே போல இந்த போலி சமூக நீதி பேசுறவன், ஜாதி ஒழிப்புக்காரன், அவன் என்ன சொல்றான்? பெற்றோர் சொல்றதை கேட்காதீங்க, நீங்களா உங்க இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணுங்கிறான். அவன் வீட்டுல ஒரு பொண்ணு கூட அது மாதிரி பண்ணிட்டு போவார். சமூகத்தை கெடுக்கிறதே இவனுங்களுக்கு வேலை. ஸோ அது போல இந்த மாதிரி அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றது சிரிப்பா சிரிக்குது. அந்த மாதிரி நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க அப்படின்னு ஆண்டாளை பார்த்து சொல்லும்போது, ஆண்டாள் இல்லை கோவிந்தன்கிறார். கோவிந்தன் என்றால் நம்மளுடைய எல்லா புலன்களையும் மகிழ்விக்கக்கூடியவன், மனசை மகிழ்விக்கக்கூடியவன். ஸோ அதனால கோளரி, அதனால அவர் கண்டிப்பா டயத்துக்கு வந்துருவாரு. மாதவன் என்னை கல்யாணம் பண்ணுவாரு. கோவிந்தன் திருமணம் பண்ணி என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லி, காலை புகுத கனா கண்டேன் தோழினான். அவர் காலை போல கம்பீரமா அவர் வரப்போறாரு, வந்து என்ன திருமணம் செய்ய போறாரு, கனா கண்டேன் தோழி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில இந்த பாசுரத்துல சொல்றாங்க. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பானை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனா கண்டேன் தோழினான். அடுத்து பாசுரம் வரிசையில் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னுடைய ஒரு இதுதான் மிஸ்டேக் தான் அது. நான் உங்களுக்கு முன்னே இதுல அமைச்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்க கேட்டு காதுல வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க இதை பார்த்துக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாசுரம். வரிசிலை வாழ்முகத்து எண்ணெய் மாரதம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான். அடுத்தது கல்யாணத்தை பத்தி இன்னும் விவரமா சொல்றாங்க. வரிசிலை வான்முகத்து, வரிசிலை வாழ்முகத்து, ஒரு நிமிஷம். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு, அதாவது என்னுடைய சகோதரர்கள், என் கூட பிறந்தவங்கெல்லாம் என் கூட அக்னியை மூட்டி, அதாவது வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்துட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த அக்னிக்கு முன்னாடி என்ன நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து. அறிமுகன், அறிமுகன்னா அரினா சிங்க முகத்தையுடைய நரசிம்ம பிரான். அச்சுதன், அவர் எப்படிப்பட்டவர்னா அச்சுதன். சுதம் அப்படின்னா நழுவ விடுறதுன்னு அர்த்தம், நழுவுதல். சுத்தி அப்படின்னா நழுவுதல்னு அர்த்தம். தன்னுடைய நிலையிலிருந்து பக்தர்களை நழுவ விடுறதுக்கு பேர் சுத்தின்னு பேர். பகவானுக்கு அச்சுதன்னு பேர். அச்சுதன்னா தன்னுடைய பக்தர்களை பக்தியிலிருந்து நழுவ விடாதவர், எந்த காலத்திலையும் கைவிடாதவர். அப்போ அப்படிப்பட்ட நரசிம்மர் அறிமுகன் அச்சுதன், வேற யாரையுமே சொல்லல அவங்க. அங்கேயும் கோளரி மாதவன்கிறாங்க, இங்க அறிமுகன் அச்சுதன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அறிமுகனான நரசிம்மர் பிரகலாதனுக்காக வந்தது போல அச்சுதன் அவர் எண்ணெயை நழுவ விட மாட்டார். அவர் கைமேல் என் கை வைத்து, அவரோட கை மேல என்னோட கையை வச்சு யார் பண்ண போறாங்க, என்னோட சகோதரர்கள் அக்னியை மூட்டி நெருப்பை மூட்டி எனக்கு வச்சு கைமேல் கை வைத்து என்னை திருமணம் செஞ்சு கொடுக்க போறாங்க. பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான். பொறி போடுறதுன்னு உண்டு ஒரு சடங்கு. அதாவது என்ன செய்வாங்கன்னா, அக்னியை மூட்டி திருமணத்துல பெண் பையன் உட்கார்ந்துருப்பாங்க, கைமேல் கை வச்சிருப்பாங்க. அந்த பெண்ணோட தம்பி வரணும். பெண்ணுக்கு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கூட பிறந்தவங்களோட தம்பி, அந்த பெண்ணோட பேரண்ட்ஸோட சகோதரர்கள், அவங்க வீட்டு யாரு தம்பி முறை இருக்கோ, தம்பி முறைன்னு எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவங்க வந்துடணும். ஸோ அவங்க பொறி போடணும்.
ஸோ அவங்க கையில பொறி போடணும். ஆக்சுவலா எங்க வீட்லயே ஒரு கல்யாணம் டிசம்பர் மாசம் நடந்துச்சு. என்னோட ஒய்ஃபோட அக்கா பொண்ணுக்கு மேரேஜ். அவங்க ஒரே பொண்ணு குழந்தை அவங்க வீட்டுல. அதனால என்னோட பையன் வந்து அவங்களுக்கு தம்பி முறை. ஸோ அவனை தான் கூப்பிட்டு பொறி போட சொன்னாங்க. பொறி எடுத்து அந்த அக்னியில அவன் போடணும். ஸோ போட்டு இந்த பொறி போட்டதுக்கு இதெல்லாம் பணம் வச்சு கொடுப்பாங்க. பணம் ஏதாச்சும் சில வீடுகள்ல அந்த செயின் போடுறது, மோதிரம் போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த பொறி போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. இங்க ஆண்டாள் சொல்றாங்க, அந்த பொறி அந்த பெண்ணோட தம்பி பொரிய போடும் பொழுது மாப்பிள்ளை பொண்ணு கை ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அது யாரோட கையை பிடிக்கணும்னு ஆண்டாள் வேண்டாங்கன்னா, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைக்கும். ஏன்னா நழுவவே விடாதவர், பக்தர்கள் வாக்க உண்மையாக்க ஆக்கணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுப்பவர். அப்படிப்பட்ட அறிமுகன் நரசிம்மன், சிம்ம முகத்தையுடைய நரசிம்மன் என்னோட கையை பிடிக்கட்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாட்டி பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அப்ப சொல்றாங்க. என்னுடைய சகோதரர்கள் வந்து என்னோட திருமணத்துல நெருப்பை மூட்டி அக்னியை வளர்த்து அந்த அக்னி பிரகாசிக்கும் பொழுது என்னுடைய கையையும் பகவான் நரசிம்மரோட கையையும் சேர்த்து வைக்கணும். அப்ப வந்து சேர்த்து வச்சு எனக்கு அக்னியில பொரிய போட்டு என் திருமணத்தை நடத்தணும். அந்த மாதிரி கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அந்த ஒரு பாசுரம். அடுத்தது கடைசியா ஒரு பாசுரம் ஆண்டாள் வந்து இங்க சொல்றாங்க. வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில் கால் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்காள் ஊன் கொண்ட வல்லுகிறாள் இரணியனை உடல் இடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுமினே அப்படின்னு சொல்லி திருவேங்கடத்தை சேர்ந்த சீனிவாச பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் தூது விடுறாங்க. தூது விட்டு மேகத்தையே தூது விடுறாங்க. இந்த சினிமால பாக்குறோம்ல, மேகமே தூதாகவா அப்படின்னு சொல்லி மேகத்தை தூது விடுவாங்க, கோயில தூது விடுவாங்க, கிளிய தூது விடுவாங்க, காற்றை தூது விடுவது, இந்த மாதிரிலாம் படத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். பாட்டெல்லாம் எழுதுறாங்க. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் ஆழ்வார்கள் பாசுரத்திலேருந்து வந்ததுதான் இந்த கான்செப்ட் எல்லாம். புதுசா எதுவுமே கிடையாது. ஒரு படம் வந்துச்சு முன்னாடி, அம்மன் கோவில் கிழக்காலேன்னு, நல்ல பெரிய ஹிட்டான படம். அதுல அந்த ஹீரோயின் பாடுறாங்க, கண்ணாடி வள முன்னாடி விழ என்மேனி சூடாச்சு. அதாவது என்னுடைய வளையல்கள் உடைந்து எனக்கு வந்து உங்களை பிரிந்து நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்லாம் அவங்க ஹீரோயின் பாடம். அப்படியே ஆழ்வார் பாசுரத்துல இருந்து எடுத்தது எல்லாம். பல கண்ணதாசனா இருக்கட்டும், வாலியா இருக்கட்டும், மற்றபடி கவிஞர்னு பேர் போட்டுக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆழ்வார் பாசுரத்துல நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்தவங்க தான். ஸோ இங்க ஆண்டாள் மேகத்தை தூது விடுறாங்க. வான் கொண்டு கிளர்ந்து எழுந்த முகில் கால், முகில்னா மேகம், மேகத்தை பார்த்து சொல்றாங்க, மேகங்களே நீங்க என்ன பண்ணுங்க, வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க நேரா போய் வேங்கடத்துல போய் மழையை ஊத்துங்க. மேகங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மேகங்கள்லாம் மூவ் பண்ணி திருப்பதிக்கு போகணுமாமா, மழையை கொட்டணுமாமா, ஊத்துங்க, மழையை ஊத்துங்க, பொழிவீர்கள். எதுக்காக? ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடல் இடம்தான். ஊன் கொண்ட வள்ளுகிறாள், தன்னுடைய பவர்ஃபுல் நகங்களால இரணியனை, இரண்யகசிபுவை உடல் இடம்தான், உடல்களை வந்து கிழிச்சு தூக்கி போட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுமணி, என்னோட வலையெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பெருமான் இருக்காரு, என்னோட வளையலை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட அந்த வளையலை திருப்பி என்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேகங்களை ஆண்டாள் வந்து தூது அனுப்புறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, சிங்க உருவை கொண்ட நரசிம்ம பிரானை நினைச்சு இங்க வந்து ஆண்டாள் பாடுறாங்க. அந்த நரசிம்மர் என்னோட வலையெல்லாம் கொண்டு போயிட்டாரு, என்னோட வலையில திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு தூது விடுறாங்க. இப்படியாக ஒரு 3 பாசுரங்கள்ல, திருப்பாவையில 1, நாச்சியார் திருமொழியில 2 பாசுரங்களும் ஆக பகவான் நரசிம்மரை ஆண்டாள் ரொம்ப விசேஷமா பாடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பாக்குறோம். நான் இந்த பாசுரத்தை உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ அந்த திருப்பாவையில பார்த்தோம், ஆராய்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய். அது ரொம்ப முக்கியம். ஆராய்ந்து அருளுவார் பகவான். ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட மாட்டார் எதையுமே. அதைத்தான் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு நம்ம பத்மவாணி பிரபு. அதை பார்ப்போம். இந்த 3 விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிக்கங்க, நான் மெசேஜில் டைப் பண்ணி அனுப்புறேன். பகவான் 3 விஷயங்களை பார்ப்பார். வைக்கால்யம், வைப்பரீத்தியம், வைலக்ஷண்யம். அதாவது வைக்கால்யம், காலத்தை அனுசரிச்சு நம்ம வேண்டியதை கொடுப்பார், அதான் வைக்கால்யம். வைப்பரீத்தியம், விபரீதமான விஷயங்களை நம்ம கேட்டோம்னா நம்மள அந்த விஷயங்கள்ல இருந்து கொடுக்காம விலக்குவார். வைலக்ஷண்யம்,
அப்படின்னா தாழ்ந்த விஷயங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா உயர்த்துவார் நம்மள. ஸோ 3 விதத்துல நம்ம கேட்கிற வேண்டுதல்களை அவர் பிரிச்சுக்கிடுவார். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பார் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம், அது ரொம்ப தாழ்ந்ததா இருக்கு, அவர் இன்னும் உயர்ந்ததா கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. தாழ்ந்ததாக நம்ம கேட்டுடுறோம் அவர்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நமக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிற, 10,000 கேட்டோம் அப்படின்னா, இல்லையா நான் உனக்கு 1 லேக்குக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கேட்டதை விட அதிகமாவே கொடுக்கிறார். ஆனா நம்ம கேட்ட விதத்துல கொடுக்க மாட்டார், வேற ஒரு விதத்துல அவர் நம்ம கொடுப்பார். நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எது நல்லதோ அந்த விதத்துல அதை கொடுப்பார். இது வைலட்சண்யம். ஒரு லட்சணம், வைலட்சண்யம்னா நம்ம ஒரு பொருள் கேட்கிறோம், அந்த பொருளோட லட்சணம் ரொம்ப தாழ்ந்தது. பகவான் நினைக்கிறார், இல்ல இது ரொம்ப தாழ்ந்தது, இவனுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு இது வேண்டாம், இன்னும் உயர்ந்த விஷயத்தை இவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவனை நம்மளை உயர்த்துறாரு. ஆனா அந்த தாழ்ந்த விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதனால ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, யாச்சிதோபி சதா பக்தைஹி ந ஆஹிதம் காரயேத் ஹரிஹி பாலம் அக்னௌ உபதந்தம் து மாதா கிம் ந நிவாரயேத். இப்ப நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவேன், நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணணும். யாச்சிதோபி, நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு சொல்லணும் எல்லாரும். யாச்சிதோபி யாச்சிதோபி சதா பக்தைஹி சதா பக்தைஹி ந ஆஹிதம் ஆஹிதம் காரயேத் ஹரிஹி பாலம் பாலம் அக்னௌ அக்னௌ உபதந்தம் து மாதா கிம் ந நிவாரயேத். நிவாரயேத் அதாவது யாச்சிதோபி சதா பக்தைஹி. யாச்சிதோபி யாச்சகம், பக்தன் யாச்சகம் பண்றான் இவர்கிட்ட, ஐயா கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு டெய்லி நரசிம்ம கவச்சம் படிக்கிறான், என்னென்னமோ ஸ்லோகத்தை படிக்கிறான், கொடுங்க கொடுங்கன்னு ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கான். யாச்சிதோபி சதா பக்தைஹி, அந்த பக்தனால போட்டு நச்சரிக்கிறான். ஏன்டா போட்டு புடுங்கி எடுக்கிற, நச்சரிக்கிறேன்னு கேட்கிறோம்ல, அந்த மாதிரி குழந்தைகளை அந்த மாதிரி நச்சரிக்கிறான் அவரை பகவானை போட்டு. யாச்சிதோபி சதா பக்தைஹி, அந்த அளவுக்கு போட்டு யாச்சிதோ அப்பி, நச்சரிச்சாலும் சதா பக்தைஹி, அந்த பக்தனால் நச்சரிக்கப்பட்டாலும் ந ஆஹிதம், ஹிதம் என்றால் அவனுக்கு நல்லது, ஆஹிதம்னா கெடுதல், ஹிதம்னா நல்லது, அஹிதம்னா கெடுதல். ந ஆஹிதம் காரயேத் ஹரிஹி, அவனுக்கு கெடுதலான விஷயத்தை பகவான் செய்ய மாட்டார். ந ஆஹிதம் காரயேத் ஹரிஹி, அஹிதம் ந காரயேத், கெடுதலான விஷயத்த பகவான் ஹரி நரசிம்மர் செய்ய மாட்டார். எப்படின்னா, பாலம் ஒரு குழந்தை அக்னௌ உபதந்தம் து, அக்னியில போயிட்டு கை வைக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா, போகாதே போகாதே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓரலா வார்ன் பண்ணுவாங்க, அப்புறம் பிடிச்சி இழுப்பாங்க, வந்துரு தொட்டா கையெல்லாம் சுட்டு போயிடும் அப்படின்னு. குழந்தை மீறி போச்சுன்னா என்ன செய்வாங்க, முதுகுல பலார்னு ஒண்ணு வச்சு பயங்கரமா அழும் அந்த குழந்தை, கவலையே பட மாட்டாங்க, அடிச்சு இழுத்துன்னு போடுவாங்க இங்கேருந்து, நெருப்புல இருந்து. பாலம் அக்னௌ உபதந்தம் து, உபதந்தம்னா போய் அது கையை வைக்க போகுது. மாதான்னா அம்மா, அந்த குழந்தையுடைய அம்மா. மாதா கிம் ந நிவாரயேத், நிவாரணம்னா நிவாரணம் அதுல இருந்து காப்பாத்துறது சொல்றோம்ல, வலி நிவாரணி அப்படின்லாம் போட்டு வைக்கிறாங்க. மாதா கிம் ந நிவாரயேத், ஏன் அந்த அம்மா அந்த குழந்தைய தடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேக்குது. யாச்சிதோபி சதா பக்தைஹி ந ஆஹிதம் காரயேத் ஹரிஹி, எவ்வளவு நச்சரிச்சாலும் பகவான் பக்தனுக்கு கெடுதலான விஷயங்களை செய்ய மாட்டார், கெடுதலான விஷயங்களை கொடுக்க மாட்டார். அவன் நல்லா இருக்குன்னு நினைச்சு கேட்பான். அந்த குழந்தைக்கு அந்த அக்னியை பார்க்கும்போது ஆசையா இருக்கு, பளபளன்னு இருக்கு, அந்த அக்னி பார்க்கறதுக்கே நல்ல கலரா இருக்கு, அப்படியே கிட்டக்க போனா நல்ல வெது வெதுப்பா இருக்கு, இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்கும் போதே இவ்வளவு நல்லா இருக்கே, தொட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணும். பக்கத்துல இருந்து பார்க்கும் போதே இவ்வளவு நல்லா இருக்கேன்னு. ஆனா அம்மாவுக்கு தெரியும், அது பார்க்கும்போது நல்லா இருக்கு, தொட்டா கை சுட்டுரும் அப்படின்னு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, தள்ளி பார்க்கறதுக்கு நான் எப்போதுமே மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஐயோ அவங்க ஹஸ்பண்டை பாருங்க எவ்வளவு உதவி செய்யறாரு, நீங்களும் இருக்கீங்களே அப்படிம்பாங்க.
இந்த ஆளு சும்மா இருக்கணும்ல, இவன் சும்மா இருக்க மாட்டான். இவன் சொல்லி அந்த அம்மா அந்த எவ்வளவு வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்யுது, புருஷனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குது, இவ்வளவு அனுசரணையா இருக்குது, நீங்க இருக்கியான்றான் இவன். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, தள்ளி பாக்குறதுக்கு. அந்த கப்பல்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம். நம்ம இங்க இருந்து கம்பேர் பண்ணி சொல்லிடுவாங்க டக்குன்னு, உங்க ஹஸ்பண்ட் என்னம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்மா, நிறைய செய்யறாருமா, நல்லா ஹெல்ப் பண்றாருமா. ஒரு புருஷன் எவ்வளவு நல்லவங்கிறத மத்த பெண்கள்கிட்ட கேட்டாதான் தெரியும். அவங்கதான் பாராட்டி பேசுவாங்க. அவன் என்ன சொல்லு, என் புருஷன் இருக்காரு வீட்டுல, சுத்தமா சரி கிடையாது, என் மாமியார் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, ஏன் பிரச்சனை பண்றாங்கன்னு. அப்படி உன் கணவன் நல்லவன்பாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் தன்னோட கணவர் தமக்கு எவ்வளவு ட்ரபிள் கொடுக்குறாருன்னு. அதே தான் ஒய்ஃபுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் பரவாயில்ல தம்பி, உங்க வீட்டுல கொஞ்சம் ஒய்ஃப் நல்ல டைப்பா இருக்காங்களே, ரொம்ப சாஃப்டா இருக்கிறாங்களே, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்லுவார், நீங்க வேற உள்ள வச்சு கும்மா குத்து குத்துறாங்க, வெளியே வைக்கிறத பார்த்து நம்பிடாதீங்க சார் அப்படின்றான் அவன். ஸோ தள்ளி இருந்து பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு, வெளியில இருந்து பாக்குறதுக்கு. வெளியில அவங்களுடைய இதுல வைத்திருக்கிற சில பொருள்கள் இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் அவங்க கிட்ட போய் பார்த்தாதான் அவங்க எவ்வளவு சஃபர் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ அதனால அந்த அக்னி தள்ளி இருந்து பார்க்க குழந்தைக்கு ஆசையா இருக்கு, அக்னியை பார்த்து குழந்தை அட்ராக்ட் ஆகி போகுது. அம்மாவுக்கு தெரியும் அந்த அக்னி பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்கு, கை வைக்க லாயக்கு இல்லை, கை வச்சா இந்த கை பொசுங்கி போயிடும். நேற்று ஒரு பெரிய நடிகர், அவர் இப்போ அரசியலுக்குலாம் வரப்போறாரு, அவருடைய பிறந்த நாள் விழாவை யாரோ கொண்டாடுறேன்னு ஆரம்பிச்சு, ஏன் ஒரு பிறந்த நாள் விழான்னா நார்மலா ஒரு மாலையை போட்டு என்ன தேம் பண்ணி தொலைக்கப்படாதோ, என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஏன் ஒரு பையன் கையில மண்ணெண்ணெயை ஊத்தி கொண்டு, என்ன சங்கர் பிரபு பாத்தீங்களா நேற்று? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையா? என்ன பண்ணிவிட்டான் அந்த பாக்கல இல்ல, அந்த கையில கராத்தே வித்த காட்டுறேன்னு சொல்லிட்டு கையில மண்ணெண்ணெயை ஊத்தி நெருப்பை கொளுத்தி அந்த நெருப்பால ஓங்கி அந்த செங்கல் ஏதோ ஒரு ஓடம் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கராத்தே ஸ்டூடெண்ட் போல இருக்கு அந்த பையன், ஓங்கி ஒரு அடி அடிதான் அது உடஞ்சு போயிடுச்சு. அது உடஞ்சிருச்சு கரெக்டா. இவன் கையை ஊதுனா ஆக்சுவலா அந்த மண்ணெண்ணெய் அணையணும், அணைய மாட்டேங்குது. அந்த நெருப்பு அணையாம அவன் துடிச்சு போயிட்டான் பாவம். எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு இதை போட்டு அவனை காப்பாத்துறேன்னு போய் அந்த மண்ணெண்ணெய் எல்லா இடத்துலயும் செதறி எல்லா இடமும் நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பதட்டமா போச்சு எல்லாருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அக்னி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும் அந்த அக்னி கையில பட்டா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னு. அதனால அடிச்சு அங்கேயிருந்து இழுத்துட்டு தடுத்து சொல்லி பாக்குறாங்க, இல்லைன்னா பலாறு 4 சாத்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதனால பாலும் அக்னௌ தந்தம் மாதா கிம் நிவாரையே, அந்த அம்மா ஏன் பண்ண மாட்டாங்க? அதே போல எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய ஹரி பகவான் நரசிம்மர், அவன் பக்தன் எவ்வளவு நச்சரிச்சு கேட்டாலும் அவனுக்கு கெடுதலான விஷயங்களை கொடுக்கறது இல்லை. ஆனா அவன் கர்மாவில என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாரு, அதை நிறுத்தவே மாட்டாரு என்னைக்குமே. அந்த கர்மாவில் அவன் புண்ணியம் பண்ணி வச்சிருக்கான், அவன் ஏதாவது ஒரு இது பண்றான், அது ஒரு விஷயம் ஆசைப்படுறான், அந்த கர்மாக்குள்ள இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருவாரு. கர்மால இல்லாம நம்ம போய் அவர்கிட்ட கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, யாச்சித்தோப்பி, அந்த யாச்சகம் பண்ணி அவர்கிட்ட பக்தி பண்ணி, இதை ஸ்லோகம் படிக்கிறேன், இதை பண்ணுங்க, நான் பக்தி செய்யறேன், இதை பண்ணுங்க, உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம் பாருங்க. கேட்கும் போது இந்த கேள்வி எல்லாம் வந்துடும். உங்க கர்மால இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கர்மால இருந்து நீங்க முயற்சி பண்ணணும், முயற்சியும் பண்ணணும். வெறும் கர்மால இருந்தா போறாது, முயற்சியும் பண்ணணும். முயற்சி பண்ணா கிடைக்கும். முயற்சி பிளஸ் கர்மா சேர்ந்துதான் அது எந்த முயற்சி எந்த ஒரு செயலுமே நடக்கும். நம்ம கர்மாவும் வேணும், நம்ம முயற்சியும் வேணும். ஸோ அப்ப அந்த அந்த கர்மால இல்லாத விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது, ஏன்னா அவர்கிட்ட போனாலே என்ன அர்த்தம், கர்மால இல்லைன்னு தானே அர்த்தம். இருந்தாதான் வந்திருக்குமே, இருந்தாதான் நமக்கு கிடைச்சிருக்குமே. நமக்கு இல்லைங்கிறதுனால தானே அவர்கிட்ட போறோம். போனோம்னா யாச்சித்தோப்பி சதா பக்தேகி. அப்ப 3 விதத்துல அவர் பாக்குறார். ஃபர்ஸ்ட், இது தாழ்ந்த விஷயமா இருந்தா, இதை விட உனக்கு உயர்ந்த விஷயத்த நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா ஹி ஹாஸ் டு வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பேர் வைலட்சண்யம்னு பேரு. உயர்ந்த லட்சணம் உள்ள பொருளை கொடுக்குறாரு. வைப்பரீத்தியம், விபரீதமான விஷயத்த அவன் கேட்கிறான், அவனுக்கு அது கெடுதல், கொடுக்கவே மாட்டாம மறுத்து அவன் மனசை திருத்த ட்ரை பண்ணுவார் இல்லையா, ட்ரை பண்ணுவார். அதே போல அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, நம்ம கர்மாலே இருக்கும், நம்ம கர்மாலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து பின்னாடி வரப்போகுது அப்படின்னா, அந்த ஆபத்தினால நமக்கு கை கால் போகலாம், அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அல்லது பெரிய டேமேஜ் ஃபேமிலிக்கு உண்டு பண்ணலாங்கும் போது பகவான் என்ன செய்வார்னா, இப்ப இவனுக்கு இந்த இந்த குட் கர்மானால இவனுக்கு வரக்கூடிய நல்ல பலனை இப்ப கொடுத்தோம்னா, இவன் இந்த டைரக்ஷன்ல போனான்னா பெரிய அடி விழும் அவனுக்கு பின்னாடி. அதனால இந்த பலனை தடுத்துருவோன்னு தடுத்து விடுவார்.
இவனுக்கு கோபமா வரும். இந்தாலும் என்னைய கூறுகிட்டவனா இருக்கிறான், நான் இவ்வளவு ஒர்ஷிப் பண்றேன், ஒண்ணுமே தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவனுக்கு அது பேராபத்துல பின்னாடி முடியும். இத இத அவர் தடுத்துட்டதுனால அந்த பேர் ஆபத்தே அவனுக்கு விலகி போயிடும். இத மௌன சேவகன் நியாயம் என்று சொல்வார்கள். மௌன சேவகன்னா ஒரு ராஜா படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவன் பக்கத்துல ஒரு சேவகன் நிக்கிறான். ஒரு பெரிய பாம்பு கடிக்க வருது ராஜாவை. அந்த சேவகன் என்ன பண்றான், கத்தியால பாம்பை 2 துண்டா வெட்டி தூக்கி எறிஞ்சு ஏன்னா அந்த இடத்த அப்படியே கிளீன் பண்றான். எதுவுமே ராஜாவுக்கு தெரியாது. ராஜா பாட்டுக்கு எல்லாம் நடக்கும் போல இருக்கான். ஆனா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு இந்த சேவகன் ராஜாவை காப்பாத்திருக்கிறான். அந்த உயிரை அவன் போட்ட பிச்சை சொல்லக்கூட இல்ல ராஜாட்ட, நான் உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு. யாராவது சொன்னாதான் தெரியும். அதே போல பகவான் என்ன செய்யறாரு, பின்னாடி நமக்கு வரக்கூடிய பேராபத்துகளை விளக்குவதற்காக இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சில பௌதிக சுகங்களை பிளாக் பண்ணிடுவாரு. ரொம்ப கோபமா வரும். அது பண்ணும்போது எரிச்சலா வரும். இன்னையே அந்த கொஞ்சம் கூட புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறான், நம்ம கஷ்டம் தெரியுதா அவருக்கு அப்படின்லாம் நமக்கு சாம உணவும் பயங்கரமா. அவர் கேரே பண்ண மாட்டார். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன வேணா என்ன திட்டிக்கோ, பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, நான் விட மாட்டேன். அதேதான் இப்ப குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, 2 வாரம் எக்ஸாம் இருக்குன்னா அப்ப பார்த்து ஐஸ்கிரீம் கேட்குது, அம்மா கொடுக்க மாட்டாங்க, எக்ஸாம் முடியட்டும் வாங்கி தரேன். இப்ப நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்டு கில்டு வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன செய்யறது அப்படிம்பாங்க. குழந்தைக்கு ரொம்ப கோபமா வரும். வேற வழியே கிடையாது, யூ ஹேவ் டு கீப் குவைட் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்ப வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் ஆண்டி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னா டக்குனு அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது குழந்தைக்கு எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் தெரியாது. அதே போல தேவர்கள் இந்திரன், அக்னி, வருணன், சந்திரன், வாயு இவங்கள்ட்ட போனா டக்குன்னு கிடைச்சிடும் நம்ம வேணுங்கிறது. ஏன்னா தேவர்கள் வந்து கர்மா உனக்கு இருக்கான்னு பார்ப்போம், நமக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய அந்த உபாசனையை பண்றோமான்னு பார்ப்பாங்க, அதோட பலனை கொடுத்துருவாங்க. அவங்க தவறு இல்லை, அவங்களுடைய நேச்சர் அப்படி. கர்மாவுடைய அவங்க யோசிக்க மாட்டாங்க உனக்கு இது நன்மையா தீமையான்னு. அதை அந்த தேவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீ யோசிச்சுட்டு என்கிட்ட வரணும், உனக்கு நன்மை தீமையா நீ யோசிக்கணும் அப்படின்னு. இவர் அப்படி இல்லை, நீ உனக்கு என்ன நன்மையோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீ எப்படி வேணா வா. நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பல இடங்களில் சொல்லுவேன். சில பேங்க்ஸ்ல வந்து வீட்டு லோன் போடும்போது என்ன பண்ணுவான், டக்கு டக்குன்னு லோனை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவான். வீட்டு டாக்குமெண்ட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பேங்க் ரொம்ப கண்டுக்காது, அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சென்ட்டா வேலிடேட் பண்ண மாட்டாங்க, லோனை கொடுத்துருவான். நீங்க பாட்டு லோனை வாங்கி வீட்டை வாங்கிடுவீங்க, லோன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாளைக்கு அந்த லோன் முடிஞ்ச பிறகு வீட்டுல ஏதாவது பிரச்சனை, டாக்குமெண்டேஷன்ல லீகல் பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். சில பேங்க்ஸ் இருக்காங்க ரொம்ப தரோவா செக் பண்ணுவாங்க, லீகல் அது இதுன்னு பயங்கரமா செக் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. டாக்குமெண்டேஷன் சரியில்லை அப்படின்னா லோனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியே போகாதீங்க சார் அப்படிமா, வேற ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, இந்த ப்ராப்பர்ட்டியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு இஷ்யூ வரும், அந்த மாதிரி இவரு. ஸோ அதனால பொதுவாக இவர்கிட்ட வந்தா மெட்டீரியலா நமக்கு விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இதான் காரணம். மற்ற தேவர்கள்ட்ட போய் வேணா கிடைக்குது, இங்க கிடைக்க மாட்டேங்குதுன்னா இதான் ரீசன். ஸோ அப்ப என்ன பண்றாரு, விபரீதமான பலன்களை விளக்குகிறார். உனக்கு பின்னாடி பெரிய ஆபத்துல முடியும், அதை விலக்கி விட்டுறேன். இப்போ உனக்கு ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் கஷ்டம் வரும், ஆனா பின்னாடி பேராபத்துல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது வைபரீத்தியம். இன்னொன்னு வைக்கால்யம், நீங்க கேட்கறது நியாயமானதே, நீங்க நல்ல விஷயத்த தான் கேட்குறீங்க, கரெக்டான விஷயத்த கேட்குறீங்க, உங்களுக்கு ஏத்ததே, ஆனால் இப்ப கொடுக்க முடியாது, இதுக்கான காலம் இன்னும் வரவில்லை, நீ வெயிட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து 10th படிக்கிறான், 9th 10th படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. டியூஷன் போயிட்டு இருக்கான், சைக்கிள்ல டியூஷன் போயிட்டு வரான். அவன் மேக்ஸுக்கு ஒரு கிளாஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு கிளாஸ், பிசிக்ஸுக்கு ஒரு கிளாஸ், பயாலஜிக்கு ஒரு கிளாஸ், அது தவிர ஐஐடி ப்ரிப்பரேஷன் அது தனி, எல்லாம் போயிட்டு வரான் பாவன் சைக்கிள்ல. அவன் சொல்றான், அப்பா என்னால சைக்கிள்ல போயிட்டு வர முடியல, ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறான். நான் பாட்டு ஜாலியா போயிட்டு வருவேன், பெட்ரோலை போட்டுக்கிட்டு நான் போட்டு போவேங்கிறான். இது நியாயமான ஆசை, தப்பு கிடையாது. வண்டி இருந்தா சௌரியமா போல, படிக்கிறதுக்கு தானே கேட்கறான் பாவம். ஆனா வண்டி வாங்கி கொடுக்க முடியுமா 9th 10th பையனுக்கு? கிருஷ்ணா, 2 வீலர் வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? ஏன் வாங்கி கொடுக்க முடியாது? அதேதான், 18 வயசு ஆனதான் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்பா என்ன சொல்லுவாரு, எப்பப்பா வண்டி வாங்கி தரதை பத்தி ப்ராப்ளமே இல்லை, 18 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் தானே வாங்கி தர்றேன், அது வரைக்கும் நான் உன்னை 2 வீலர்ல ட்ராப் பண்றேன், இல்லை ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். இதுதான். ஸோ கேட்கறது நியாயம்தான், ஆனா இப்ப கொடுக்க முடியாது. ஸோ அதனால பகவான் என்ன செய்யறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு தரேங்கிறார். ஸோ தாழ்ந்த விஷயங்களை கேட்டால் உங்களை உயர்த்தி, உயர்ந்த விஷயங்களுக்கு உங்களை தயார் பண்ணி கொடுக்குறாரு.
அதே போல நமக்கு பக்திக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்காமையே கூட சில சமயம் கொடுக்குறாரு. விபரீதமான விஷயங்களை கேட்டால் நம்மள அந்த அந்த பலன்கள்ல இருந்து நம்மளை விளக்குறாரு. விலக்கி ஒரு பெரிய அபாயத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அம்மா வந்து ஒரு 500 ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. இந்த குழந்தை போய் கேக்குது, அம்மா 500 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், நான் எக்ஸிபிஷன் போகணும் அப்படின்னு. அம்மா சொல்றாங்க, இல்ல உனக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு வச்சிருக்க அந்த 500 ரூபாயா? குழந்தை சொல்லுது, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் விடு, எனக்கு எக்ஸிபிஷன் தான் முக்கியம். இன்னைக்கு நான் போய் சினிமா போயிட்டு வரேன், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, ஏசி தியேட்டர்ல டிக்கெட் வாங்கணும், பாப்கார்ன் இருக்குது, எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரணும், நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதும்பாங்க அம்மா. பணம் இல்லம்பாங்க. பணம் இல்லைன்னு இல்லை, பணம் இருக்கு, 500 ரூபா வச்சு அதை நான் பார்த்தேன். நான் இந்த 500 ரூபா உன்னோட எக்ஸாம் ஃபீஸுக்கு பாது, அடுத்த வாரம் நீ பரீட்சை எழுதணும். இப்ப அந்த 500 ரூபாய் இப்ப கொடுத்துட்டேன்னா உனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத முடியாது, 1 இயர் வேஸ்டா போயிடும்பாங்க. அதேதான் இங்கே ஒரு சௌரியமான பலன், அவனுக்கு நல்ல இன்பம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுல போய் கைய வச்சுடுவார் இவர். கோவமா ஒரு மனுஷனுக்கு. இப்ப எனக்கே அந்த மாதிரி நிறைய இந்த கொஞ்சம் கூட விவசாய இல்லாம நடந்துக்கிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் பின்னாடி ஒரு பேரபாயம் நமக்கு வந்திருக்கும். அதுல இருந்து நம்மளை பிளாக் பண்றதுக்கு தான் இதை பண்ணியிருக்காரு. இது ஒண்ணு பின்னாடி புரியும், இல்ல புரியாம கூட நம்ம மண்டையை போட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனா அவர் படுறதுதான் பண்ணுவார். அதனால யாச்சிதோபி சதா பக்தைஹி நான் ஆஹிதம் காரியேத் ஹரிஹி பாலம் அக்னௌபதந்தம் து மாதா கிம்ன நிவாரயேத். நான் இதையும் டைப் பண்ணி அனுப்பினேன். ஸோ இதெல்லாம் நான் இன்னைக்கு காலைல அனுப்ப முடியல, வேலை இருந்தது. ஸோ அப்படியாக தாழ்ந்த பலனை இருந்தால் உயர்ந்த பலனை காமித்து நம்மளை உயர்த்துகிறார். விபரீத பலன்கள்ல இருந்து நம்மளை விலக்கி பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். நம்ம நியாயமான விஷயங்களை கேட்கும் பொழுது சரியான காலத்துல அதை கொடுக்குறார். இப்படியாக இது எல்லாமே அவர் எதுக்கு பிளான் பண்றாருன்னா நம்மளுடைய பக்தியோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தான் பிளான் பண்றாரு. அது வந்து அதனாலதான் நம்ம பக்தி பண்ணும் பொழுது உதாரதீகி ரொம்ப பிராட் மைண்டடா இருக்கணும் அப்படின்னு. சில சமயம் நம்ம கேட்டது சில சமயம் இல்ல, பல சமயம் நம்ம கேட்டது நடக்கலைன்னா கூட பக்தியை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவர் பேர்ல கோச்சின்னு போயிடக்கூடாது. அதனாலதான் நம்ம இஷ்டத்துக்கு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு. நம்ம பத்மவாணி பிரபு ஆன்சர் தான் சூப்பர் பஞ்சு, அசத்திட்டாரு அவரு. பகவான் கொடுப்பாரு, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்றோம். கண்டிஷன் என்ன நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் என்னென்ன கண்டிஷன். ஸோ இதனால ரொம்ப அருமையான ஒரு ஆன்சர் இது. நான் சொல்லுவாங்க, அது சொல்றதே அந்த பவர் மெசேஜிங் அப்படிம்பாங்க, பஞ்சோட சொல்லணும். ரொம்ப அழகா சொன்னார். நான் அதை நினைச்சு நான் 2-3 நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணேன். இப்படி சொல்லிட்டாரு எங்க திருச்செந்தூர்ல ஒரு டிவோட்டி, அவ்வளவு அருமையா சொன்னாங்க. நான் பல வருஷமா இதை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். கரெக்டா அவரு அந்த வார்த்தையை பிடிச்சாரு. பிரபுவுக்கு வந்து பரமாத்மா உள்ளே இருந்து ரிவீல் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைச்சுக்கணும். ரொம்ப அருமையான ஒரு, ஏன்னா பகவான் இந்த மாதிரி கொடுப்பாரு நம்ம சில அருமையான ரியலைசேஷன்லாம். ஸோ இப்படியாக ஆராய்ந்து அருளியலோ ரொம்பவாய். அதனாலதான் ஆண்டாள் சொல்றாங்க, நாங்க கேட்டோன்னு கொடுத்துடாதீங்க, நாங்க வந்த காரியத்தை ஆராய்ந்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ஸோ நம்ம வேண்டதை வேண்டணும், தப்பு கிடையாது. மெட்டீரியலா ஏதாவது வேணாலும் காசு பணம் வேணா கேளுங்க, உடம்பு நல்லா இருக்கணும் நல்லாவே கேளுங்க. நரசிம்மர்கிட்ட நீங்க உரிமையா கேட்கலாம், பாஸ் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அவன் சிரிப்பா செய்யலாம், நம்மளே அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால கேட்கலாம் அவர்கிட்ட தாராளமா, பட் டிசிஷன் அவரோடது. ஸோ ஆண்டாள் பாசுரம் என்னையோட முடிஞ்சுது. அடுத்த வாரம் நம்மாழ்வாரும் மற்ற ஆழ்வார்களும் பாடிய பாசுரம். அதுக்கு அடுத்த வாரம் திருமங்கை ஆழ்வார் அகோபிலத்தை பத்தி மட்டும் 10 பாசுரம் பாடியிருக்காரு, அதை எடுத்துடலாம் அடுத்த வாரம். ஸோ இன்னொரு 2-3 வாரத்துல நரசிம்ம ஜெயந்தி முடிஞ்சு, நரசிம்ம லீலை முடிஞ்சிடும்ல, நம்ம நிறுத்திடுவோம். அது முடியாது, பட் நம்ம நிறுத்திடுவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லை நீங்க ஏதாவது நல்ல ரியலைசேஷன் இருந்தாலும் கேள்வி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, கேள்வி ஒன்றும் இல்லை. சரி, தேங்க்யூ பிரபு, என்னோட நிறுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய், ஸ்ரீல குருதேவ் की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, लक्ष्मी नरसिम्हा देव भगवान की जय, भक्तराज प्रहलाद।